السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புகளுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். வல்ல ரஹ்மானின் வட்டா பெருந்தனை சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்திய இஸ்லாத்தை பல்வேறு விதமான கஷ்டங்களுக்கு மத்தியில் தங்களது வாழ்க்கை நெறியாக அப்படியே ஏற்று செயல்படுத்திய நபி தோழர்கள் மீதும் உலக எல்லாம் வரை தோன்றக்கூடிய உலக முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ் மீது கடமையாற்றிருக்கக்கூடிய இந்த ஜும்மா தொகுதியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அழகிய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக இங்கே ஒன்று கூட இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் வள ரஹ்மானின் வட்டா பெருந்திறனை சாந்தியும் சமாதானமும் என்றது நிலவட்டுமாக எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த ஜும்மா அமர்வுகளே அழைப்பு பணி பற்றிய சில செய்திகளை உங்களுக்கும் எனக்கும் விட்டு ஆசைப்படுகின்றேன். உலகில் இருக்கக்கூடிய எத்தனையோ மதங்கள், கோட்பாடுகள், தத்துவங்கள், இந்த பிற மதங்கள் எதுவுமே சொல்லாத ஒரு முக்கியமான அம்சத்தை இஸ்லாம் நமக்கு சொல்கின்றது. நாம் முஸ்லிமாக வாழ வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. இதுதான் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம். இதுதான் மறுமையில் நமக்கு வெற்றியை தரக்கூடிய மார்க்கம். அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம், மறுமையில் நமக்கு வெற்றியை தரக்கூடிய மார்க்கம். இந்த மார்க்கத்தை பொறுத்த மட்டில் நாம் நம் அளவில் முஸ்லிம்களாக இருந்தால் நாம் வெற்றி பெற்றவர்களாக இருக்க முடியாது. நாம் நம் அளவில் முஸ்லிம்களாக இருப்பதோடு நாம் எதை சத்தியம் என்று விளங்கி வைத்திருக்கின்றோமோ, எதை இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது இந்த கொள்கை என்று நாம் புரிந்து வைத்திருக்கின்றோமோ, அந்த கொள்கையை சார்ந்து அதை நோக்கி மக்களை அழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பணியையும் இஸ்லாம் நமக்கு தருகின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மதங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, அவர்கள் தன்னளவில் அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கலாம். அந்த மதத்தை பிரச்சாரம் செய்வதற்கென்று மத குருமார்கள் இருப்பார்கள். அவர்கள் மட்டும்தான் அது போன்ற வேலைகளை செய்ய வேண்டும். சாமானிய மக்களுக்கு வேதத்தை படிப்பதற்கு கூட அங்கே அனுமதி இருக்காது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அதற்கு நேர் மாற்றமாக இத நாம மக்கள் மத்தியில் எடுத்து சொல்வது கட்டாய கடமை இஸ்லாம் சொல்லும். நாம விரும்பினா செய்யலாம், விரும்பலனா விட்டுலாம், அப்படி இஸ்லாம் சொல்லவில்லை. பல்லிவு அணி வள வாயா, இதிலிருந்து ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற விஷயம். அப்ப இஸ்லாம் நமக்கு எப்படி கற்றுத் தருகின்றது என்றால், இங்கே மத குருமார்களுக்கு ஆன்மீகத்தின் பிறகு எந்த முக்கியத்துவமும் கிடையாது. ஒரு ஆள் நிறைய மார்க்கத்தை படிச்சிருக்காருன்னா அவர் அந்த படித்து அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன்படி அவர் நடப்பதனால் அல்லாஹ்விடத்தில் அவருக்கு அந்தஸ்து கிடைக்கும். ஆனால் மதகுரு என்பதாலேயே ஒரு முக்கியத்துவம் மக்கள் கொடுப்பாங்களா இல்லையா, அது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. இந்த இஸ்லாம் என்ன சொல்லுது? மத குருமாருக்கும் மார்க்கத்தை மற்றவர்களுக்கு சொல்வது கட்டாய கடமை. சாதாரண மனிதனுக்கும் இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு சொல்வது கட்டாய கடமை. நேற்றுதான் ஒருவர் இஸ்லாத்தை நோக்கி வந்திருப்பார், அவர் மீதும் கடமை. அவருக்கு என்ன தெரியுதோ, ஒரு கடவுளைத்தான் வழங்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவருக்கு தெரியுமோ அதை அவர் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இப்ப இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நாம நம்ம அளவில் மட்டும் முஸ்லிமாக இருந்தால் போதாது,
நாம் ஒவ்வொருவரும் இந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. இது நீங்க இன்னொரு கோணத்துல எடுத்து பாத்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் கருத்து சுதந்திரங்களா பேசுறாங்களா இல்லையா? கருத்து சுதந்திரம் வந்து எந்த கருத்தையும் யாராலும் சொல்லலாம். இது 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த கருத்து சுதந்திரத்தை நடைமுறைப்படுத்தி காட்டிய மார்க்கம் இஸ்லாம். ஒரு பெரிய மார்க்க அறிஞர் குர்ஆன் ஹதீஸில் இருந்து இல்லாத ஒன்றை சொல்வார்கள், சாமானிய மனிதன் கூட அவற்றை கேட்கலாம். இது தவறான கருத்தை திருமுறை குர்ஆனில் சொல்லுவ என்று அவரை சரி செய்வது அந்த இடத்துல யாருடைய கடமை? ஒரு சாதாரண மனிதனுடைய கடமை. அப்ப இந்த அடிப்படையை நாம் ஆழமாக மனதிலே பதிவு வைத்துக் கொண்டு இஸ்லாம் நம் மீது விதிக்கக்கூடிய செய்தி என்ன? நாம் கண்டிப்பாக கட்டாயமாக மார்க்க பிரச்சாரத்தை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கின்றது. நடைமுறை வாழ்க்கையில் நம்மிடத்திலே இஸ்லாம் அப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதா? வந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவரும் நமக்கு நாமே மரணத்திற்கு முன்பாக மரணத்தினுடைய அந்த நினைவோடு நாம் இந்த கேள்விக்கு பதிலை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ் நமக்கு எப்ப மௌத்தை வச்சிருக்கான்னு தெரியாது. நாம் மரணம் அடைந்து விட்டால் இந்த உலகத்தில் நாம் வைத்திருக்கக்கூடிய சொத்து பத்துக்கள், உலகத்தில் நாம் எதை நேசிக்கின்றோமோ அப்படிப்பட்ட நம்முடைய வியாபாரம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய செல்வங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் எதுவும் மறுமையிலே நம்மளோட வந்து நமக்கு உதவி செய்யுமா? நாம் இந்த உலகத்தில் வாழும்போது செய்த நற்காரியங்கள், அதிலும் குறிப்பாக மக்களை இந்த சத்தியத்தை நோக்கி அழைக்கக்கூடிய இந்த பணி இருக்கா இல்லையா? இது மறுமையில் நமக்கு ஏராளமான நன்மைகளை பெற்றுத் தரும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனை பற்றி நமக்கு அழகாக சொல்லித் தருகின்றான். வல்தக்கும் மின்கும் உம்மத்தும் இதுவும் எங்கள் கைகளை அனுபவம் வரும். உங்களில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும், நன்மையை ஏவி தீமையை தடுத்து மக்களை நல்வழியின்பால் அழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். உலாய்க்க ரொம்ப முஸ்லிம், அவர்கள்தான் வெற்றியாளர்கள், வேறு யாரும் கிடையாது. நாம நம்மளோட மட்டும் முஸ்லீமாக இருந்தால் வெற்றியாளர்கள் கிடையாது. நாம் நம்மளவிலும் சரியாக இருக்க வேண்டும். மக்களையும் சத்தியத்தை நோக்கி இஹ்லாஸோடு இறை திருப்தியோடு மக்களை அந்த சத்தியத்தை நோக்கி அழைக்கக்கூடிய நிலையில் நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் நம்மளுக்கு எதிர்பார்க்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் மற்றொரு இடத்தில் நமக்கு சொல்லித் தருகின்றார். கூட்டும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் தான் மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயம். அல்லாஹ் சொல்றான், நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்றான், மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இந்த சமுதாயத்திலேயே நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். எதற்காக? நீங்கள் நன்மை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள். அல்லாஹ் எதை அளவுகளா வைக்க பாருங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சமுதாயங்களில் இருந்து எல்லாத்தையும் விட நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் தான். அல்லாஹ் எதற்காக? நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள், அல்லாஹ் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமுறை குர்ஆனில் நமக்கு கற்றுத் தருகின்றார். அப்ப அடிப்படையான விஷயம் என்ன? நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். இந்த நன்மையை ஏவி தீமையை தடுப்பது வந்து சாதாரண விஷயம் தான் கிடையாது. நாம் என்ன நினைப்போம்? நன்மையை ஏவும் போது எளிதாக மக்கள் நல்ல விஷயம் தானே வந்துடலாம் பாங்க. தீமையை தடுத்து பாருங்க, அதனால் பல கஷ்டங்கள் வரும், பல சங்கடங்கள் வரும், நம்மை நோக்கி எதிர்ப்புகள் வரும். நாம சில கடுமையான முறையில் மன உணர்ச்சிகளுக்கு உள்ளாக்கப்படுவோம். அல்லாஹ் நம்மளுக்கு எதிர்பார்ப்பது என்ன? அந்த நீங்கள் எதை தெரிந்து கொண்டிருக்கிறோ அதை மக்களுக்கு சொல்லும் போது வரக்கூடிய கஷ்டங்களை, துன்பங்களை இறைவனுக்காக பொறுத்துக் கொண்டு அதிலே உறுதியாக இருக்கக்கூடிய நிலை இருக்கா இல்லையா? அதே அல்லாஹ் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் நாம நினைக்கலாம், தௌஹீது கொள்கை வந்து கடந்த 30 ஆண்டுகளாக எல்லா ஊர்களிலும் போய் சேர்ந்து விட்டது, மக்களுக்கெல்லாம் தௌஹீது விளங்கி விட்டது நாம் நினைக்கின்றோமா இல்லையா? ஆனா இன்றும் நீங்கள் எடுத்து பாருங்க, மௌலூதுகள் இப்ப கடந்த 10-20 நாட்களுக்கு முன்பாக ஒவ்வொரு ஊரிலும் உள்ள பள்ளிவாசல்களில் ஓதப்பட்டதா இல்லையா? மௌலூது என்பது ஒரு குப்பையிலே எவ்வளவு பகிரங்கமாக மக்கள் மன்றத்தில் நாம் வைக்கின்றோம். ஆனால் இன்றும் வழிநடத்தக்கூடிய ஆளுங்கள் மக்களை அந்த தவறான சிந்தனையை நோக்கி அழைக்கக்கூடிய நிலை இருக்கின்றதா இல்லையா?
அடுத்து நீங்க பாருங்க தர்கா வழிபாடு. இன்றும் மக்களை கபர் வழிபாட்டை நோக்கி அழைக்கக்கூடிய ஆளுங்கள் இருக்கின்றார்களா இல்லையா? கபர் வழிபாட்டை சரிகாணக்கூடியவர்கள், அதை நோக்கி மக்களை அழைக்கக்கூடியவர்கள், அதை சரிகாணுவதற்காக வசனங்களை திரும்பி சொல்லக்கூடிய ஆளுங்கள்லாம் இருக்கக்கூடிய காலகட்டம். சரி, இனவெடுப்பிக்கக்கூடிய காரணம் மிகைத்திருக்கின்றது. சரி, அடுத்து எதிர்கால தலைமுறை இளைஞர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள்? நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய ஊர்களில் கடையர்கள் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம பகுதியில கடலூர், மேலப்பாளையம் இந்த ஊர்கள்லாம் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர். அங்க முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்கின்ற செயல் திட்டத்தை முன்னிட்டு இளைஞர்கள் தனித்தனியாக போய் சந்திக்கக்கூடிய நிலையில அங்க எப்படி இருக்காங்க? முஸ்லிம்கள் கூட்டம் கூட்டமாக ஒரு பள்ளிவாசல், ஒரு முகல்லாவாக இருக்கக்கூடிய இடம். நிறைய இளைஞர்கள்ட்ட போய் கேட்டா அல்லாஹ்னா தெரியல, முகமது நபியை பற்றி தெரியவில்லை, மறுமையை பற்றி எந்த புரிதலும் இல்லை. அப்ப இப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஏகத்துவவாதிகளாக இருக்கக்கூடிய நமக்கு இருக்கா இல்லையா? சரி, இளைஞர்கள் இப்படி இருக்காங்க. இளைஞர்கள் அடுத்த ஒரு கூட்டம் இருக்கு, போதைப் பொருட்கள்ல மூழ்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள். சரி, ஆண் இளைஞர்கள் தான் இப்படி இருக்கின்றார்கள் என்றால் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் கல்வி கற்பவருடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து பெரும்பான்மையான பெற்றோர்கள் கல்வி நிலையங்கள் நோக்கி பெண் பிள்ளைகளை அனுப்பக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிறைய பெண் பிள்ளைகள் நன்றாக படிக்கின்றார்கள். உயர்ந்த கல்வியை நோக்கி எளிதாக சென்று படிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் படிப்பு கிடைக்கின்றது. ஆனால் ஒழுக்க ரீதியாக பெண்கள் வழிகேட்டில் போய் விடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதை சரிபடுத்த வேண்டிய பொறுப்பு இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய ஏகத்துவவாதிகளுக்கு இருக்கின்றதா இல்லையா? நாம் இப்படி நம்ம பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். திருமணங்கள் பெயர் இன்றைய காலகட்டத்தில் எடுத்து பாருங்க. ஒரு 80களில் இருந்தது வளர்ச்சியை வாங்கக்கூடிய திருமணங்கள். பெண் வீட்டாரை நசுக்கி பிழிந்தெடுத்து பெண் வீட்டாருக்கு பிழிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. இந்த ஏகத்துவ பிரச்சாரம் மக்கள் மத்தியில் வீரியமாக சென்றதனுடைய விளைவு அது போன்ற திருமணங்கள்லாம் குறைந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்திலும் இன்றும் முழுமையாக நபி வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய திருமணங்கள் இருக்கின்றதா? ஆடம்பரமான திருமணங்கள், நபி வழிக்கு மாற்றமான திருமணங்கள். திருமணத்துல இன்றும் முஸ்லிம்கள்ல திருமணத்தின் போது என்னுடைய அந்தஸ்தை காட்ட வேண்டும், எனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை காட்ட வேண்டும், எனக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த நிலையை காட்ட வேண்டும் என்பதற்காக திருமணங்கள்ல மார்க்கத்திற்கு மீதான அம்சங்கள் நடைபெறக்கூடிய திருமணங்கள் இன்றும் இருக்கின்றதா இல்லையா? திருமணம் சம்பந்தமாக நாம் எவ்வளவு பெரிய சமூக புரட்சியை இந்த ஜமாத் ஏற்படுத்தினது கடந்த காலத்துல. சாதாரண விஷயமா எத்தனை சகோதரர்கள் இந்த வளர்ச்சியை கொடுமை எளிமையான திருமணம். ஒரு காலகட்டத்தில் சொல்லுவாங்க இந்த திராவிடர் கழகம்னா சீர்திருத்த திருமணம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்ல ஆக்குவது இந்த நபி வழி திருமணமா இல்லையா? அவங்களா என்ன கிடையாது, சடங்கு சம்பிரதாயங்கள் அந்த மூட பழக்கங்கள் தான் இருக்காது, ஆனா மற்ற எல்லாமே இருக்கும். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்றது, எந்த சடங்கு சம்பிரதாயமும் எந்த மூட பழக்க வழக்கமும் இல்லாத ஒரு திருமணம். இஸ்லாமிய திருமணம் நடக்கணும்னா ஒரு 5 பேர் இருந்தா திருமணம் நடந்துருங்க. நம்ம நினைக்கிறோமா இல்லையா? ஊர் ஃபுல்லா போயிடணும், விருந்து போடணும், இதற்கு ஒரு கல்யாண மண்டபம் பார்க்கணும், தெரு ஃபுல்லா பந்தல் போடணும், சாப்பாட்டுக்கும் பெரிய ஏற்பாடுகள் முஸ்லீம்கள் பண்ணணும், இப்படிதான் நினைக்கின்றோமா இல்லையா? இஸ்லாம் என்ன சொல்கின்றது, மிக எளிதாக 5 பேர் இருந்தா திருமணம் நடந்துரும். ஒரு மணமகள் கண்டிப்பாக தேவை, வழி கண்டிப்பாக தேவை, 2 சாட்சிகள், இந்த 5 பேர் இருந்தா திருமணம் முடிஞ்சிடும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த திருமணத்தின் போது ஊர் ஃபுல்லா சாப்பாடு வைக்கணும், சொந்த பந்தங்களை அரவணைக்கணும், சொந்த பந்தங்களை அரவணைக்கணும், தப்பு கிடையாது. ஆனால் திருமணத்திற்காக எல்லாரும் கூப்பிடணும், ஊர் ஃபுல்லா கூப்பிடணும், அப்படிப்பட்ட நிலை கிடையாது என்பது நான் புரிய வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் சமுதாயத்துல மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கு. பிற மக்கள் எப்படி இருப்பாங்க, இதை புரியாம, இதை பற்றி தெளிவு இல்லாமல்
திருமணத்தை எப்படிதான் நடத்துக்கிறலாம்? வான வேடிக்கைகள், ஆடம்பரங்கள், திருமண மண்டபத்திலே டான்ஸ், இப்படி கூட்டுகள் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம எளிமையான திருமணங்கள், ஒரு அர்த்தத்துக்கு அல்லாஹ் நிறைய செல்வத்தை கொடுத்திருக்கா, சொந்த பந்தங்கள் எல்லாம் அரவணைக்கு நினைச்சாரு, தப்பே கிடையாது. ஏதோ ஒரு நாள்ல அல்லாஹ் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி தந்திருக்கான், சந்தோஷத்தை தந்திருக்கான். நான் ஒரு 1000 பேரை கூப்பிட்டு 2000 பேரை கூப்பிட்டு நான் சாப்பாடு போட்டு அவர்களுக்கு அல்லாஹ் மட்டும் வணங்குங்கப்ப, வேற யாரையும் வணங்காதுன்னு ஒரு செய்தியை சொல்லி, ஏகத்தோட்டை சொல்லி ஒரு சாப்பாடு போட்டா அது தப்பா? ஆனா நாம என்ன நினைப்போம், திருமணத்திற்காக எல்லாரும் கூப்பிட்டு இது பண்ணக்கூடிய அந்த மனநிலை இருக்கா இல்லையா, அந்த மன ரீதியான மாற்றம் ஃபர்ஸ்ட் சமுதாயத்தில் உண்டாகும். திருமணம் என்றால் திருமணம் முடிச்ச தகவல் எல்லாத்தையும் சொல்லணும். ஏன்னா ரகசிய திருமணம் கூடாது. திருமணம் நான் முடிச்சுட்டு திருமணம் வச்சிருக்கோம் அப்படின்னு தகவல் சொல்லலாம். ஆனால் எல்லாரும் சபையில கூடி எல்லாரும் சாப்பிட்டு எல்லாரும் இருந்தாதான் திருமணம் பரிபூர்ணமாக கைகூடும் என்கின்ற சிந்தனை இருக்கா இல்லையா, இது இஸ்லாத்துல உள்ள சிந்தனை கிடையாது. அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். தொழுகையை எடுத்து பாருங்க, பள்ளிவாசல்கள் தொழுகையில எவ்வளவு மக்கள் வராங்க, எவ்வளவு மக்கள் தொழாத மக்கள் நம்முடைய ஊர்ல இருக்காங்க. மக்கள் தொழுகையாவது நான் வேலைக்கு போயிட்டேன், கடைக்கு போயிட்டேன், நான் அங்கேயே தோன்றுவேன், காரணங்கள் சொல்ல முடியும். பெரும்பாலும் பஜர் தொழுகை என்பது எல்லாரும் வீட்டில் இருக்கக்கூடிய விதிவிலக்கா ஒரு சில பேர் போனா வேலைகள் இருக்கும். எல்லோரும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நேரம், அதுல நாம எத்தனை பேர் பள்ளிவாசலை நோக்கி வருகின்றோம், எத்தனை பேர் நம்முடைய குடும்பத்தோடு நம்முடைய பிள்ளைங்களோடு வருகின்றோம். இதுல ஒரு பெரிய வெற்றிடம் இருப்பதை நாம் உணர வேண்டும். ஏகத்துவவாதிகளாக எல்லாம் நமக்கு இந்த பொறுப்பு இருக்கு. மற்ற யாரும் செய்ய மாட்டாங்க, யதார்த்தத்தை புரிய வேண்டும். வேறு யாரும் செய்ய மாட்டார்கள். நமக்கு இப்படிப்பட்ட பொறுப்பு இருக்கு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், உணர வேண்டும். இப்படிப்பட்ட அழைப்பு பணியைத்தான் மார்க்கம் நமக்கு என்ன செய்யுது, இதை திரும்ப திரும்ப மக்கள் மத்தியில் சொல்லிக்கொண்டே இருங்க. நாம எப்ப வர சொல்லணும், நாம் சாகும் முறை மௌத்தா போவதை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நமக்கு எந்தெந்த சூழல வாய்ப்பு கிடைக்கின்றதோ அப்படிப்பட்ட நிலையெல்லாம் நாம் மக்களுக்கு இதை சொல்ல வேண்டிய நிலையில் நாம் இருக்கின்றோம் என்பதை உணர வேண்டும். இந்த அழைப்பு பணியில நாம சரியா இல்லைன்னு நம்முடைய ஜமாத் மக்களுக்கு நிறைய பார்த்து எப்படிப்பட்ட சிந்தனை இருக்கு. அழைப்பு பணி என்றால் ஆயுள் சாட்டல் செய்வாங்க, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் நிர்வாகம் முறையாடப்பட்டு தேவை இருக்கக்கூடிய மக்கள் செய்வாங்க அப்படின்னு இந்த தாவாவை சுருக்கக்கூடிய நிலை இருக்கா இல்லையா, இது இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு மாற்றமானது என்பதை நாம் உணர வேண்டும். நாம நன்மையை ஏவி தீமை செய்யக்கூடிய அந்த பணியில் இருக்கக்கூடிய காலமெல்லாம் நாம் இந்த கொள்கையில் உறுதியாக இருக்க முடியும். இந்த பிரச்சார காலத்தில் நாம் இல்லாமல் நான் வெறும் பார்வையாளராக மட்டும் இருந்தீங்க, நம்முடைய உள்ளதும் தூப்பிடித்து விடும். நாம் எப்ப கொள்கையை சரியா இருப்போம், மக்கள்கிட்ட போய் நீங்க புல வாங்கப்பா கூப்பிட்டு பாருங்க, நாம பஜர்ல வீட்டுல படுத்து தூங்க முடியாது. மக்கள்கிட்ட போய் ஆடம்பரமான திருமணம் கூடாதுன்னு சொல்லுங்க, நம்ம வீட்டு திருமணத்தை சரியாக நடத்துவோம். மக்கள்கிட்ட போய் நீங்க வரதட்சணை வாங்கக்கூடிய திருமணம் கூடாதுன்னு சொல்லி பாருங்க, வரதட்சணை வாங்கக்கூடிய திருமணம் நம்முடைய சொந்தத்தில் நடந்தாலும் அதை புறக்கணிக்கக்கூடிய நிலையில் நாம் இருப்போம். தர்கா வழிபாடு கூடாதுன்னு சொல்லுங்க, வாழ்க்கையில நம்முடைய பயணத்தில் எப்படிப்பட்ட ஏற்றுதல் இருந்தாலும் கொள்கையில் உறுதியாக அல்லாஹ் மட்டும்தான் வழங்குவேன், வேறு யாரையும் வழங்க மாட்டேங்கிற அந்த உறுதியோடு நாம் இருக்க முடியும். எப்போது இருக்க முடியும், நாம இத மக்களுக்கு திரும்ப திரும்ப தெரிஞ்சு செய்தியா இருக்கலாம். 30 ஆண்டுகளா கபர் வழிபாடு கூடாதுன்னு சொல்லுவோம், அல்லாஹ்வை மட்டும்தான் வழங்கணும், இது நமக்கு தெரிஞ்சது. ஆனா இது அடிப்படையானது, இதுல நாம சோர்ந்து விடக்கூடாது. அல்லாஹ்வை மட்டும் வழங்க வேண்டும் என்கிற கொள்கை இருக்கா இல்லையா, இதுதான் அடிப்படை. இது தெரியாமல் தான் எத்தனையோ கல்விமான்கள், படித்தவர்கள், அறிஞர்கள், விஞ்ஞானிகள் அல்லாத மற்ற பொருட்கள்கிட்ட போய் வழங்கக்கூடிய நிலையில் இருப்பதை பார்க்கணும். அப்ப இங்க நாம் எதை சரின்னு நினைக்கின்றோமோ அதை திரும்ப திரும்ப நாம் சொல்வதன் மூலமாக நம்முடைய உள்ள மனசியம் வலுவாக இருக்கும். நாம் அந்த தீமையை சரிகாணக்கூடிய நிலையில இல்லாமல் இருப்போம். இந்த அழைப்பு பணி செய்யணுங்களா, ஒவ்வொரு தீமையாக நமக்கு நம்முடைய உள்ளம் சரிகாணும். தொழாம ஒரு தூங்குவாரா, அவன் லேட்டா வந்துட்டா, தூங்கத்தால செய்வாங்க நமக்கு என்ன வந்துட்டு இல்லைங்க, நாம நம்முடைய உள்ளம் சரியாக இல்லை, பழுதாகுன்னு அர்த்தம்.
தர்கா வழிபாடு செய்யக்கூடியவன அந்த ஆயுஷ கெடுத்ததுனால போராண்டு அதை சரியான கூடிய நிலைக்கு வந்துட்டு நம்முடைய உள்ள பழுதாக அர்த்தம். இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் இரண்டு இருந்ததான, ஒன்று சரி, ஒன்று தவறு. நாம சரி என்கின்ற நிலையில் இருந்துதான் தவறு செய்யக்கூடிய செய்வது தவறுன்னு சொல்ல வேண்டும். அப்ப நாம் இந்த அழைப்புப்படி செய்வதன் மூலமாக நாம அதை செய்தால்தான் தீமையை விட்டு விலகி இருக்க முடியும், தீமைகளை சரிகாணாமல் இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை நாம் புரிய வேண்டும். இதுல நாம சரிக்கிட்டோம், அது சரிம்போம், அடுத்து அந்த தீமையை நாமே செய்யக்கூடியவர்களாக மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம இந்த அழைப்புப்பணி செய்வதன் மூலமாகத்தான் தீமைகளிலிருந்து விலகி இருக்க முடியும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாம் இந்த அழைப்புப்பணி செய்வதன் மூலமாகத்தான் நம்முடைய உள்ளம் மேம்பட்ட நிலையிலே இருக்கு. தவறுகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம். நாம ஒரு தொழுகையை விட்டுட்டாலும் நம்முடைய உள்ளமே பூர்வூர்க்க ஆரம்பிச்சிடும். அல்லாட்ட சரணாகதி இறந்ததால நான் என்னை மன்னிச்சிருந்து அந்த தவறை உணரக்கூடிய பக்குவம் அப்பொழுதுதான் வரும். அது இல்லை என்றால் தவறுகளை சரிகாணக்கூடிய நிலைக்கு போயிட்டு அடுத்து எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆகிறது. இப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு, இந்த அழைப்புப்படி நாம் செய்யவில்லை என்றால் நமக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் என்பதை நாம் புரிய வேண்டும். அழைப்பு பணி நாம் செய்யவில்லை என்றால், அழைப்பு பணியை நாம் செய்வதிலிருந்து பின்வாங்கி விட்டோம் என்றால், இன்றைய நம்முடைய காலகட்டத்தில் நாம பழகக்கூடிய மக்கள்கிட்ட போய் சில பேருக்கு சொல்லி பாருங்க, அவங்கள்ட்ட போய் கடையில போய் தாவா பண்ணும்போது நீங்க எல்லாம் கரெக்டா தான் சொல்லுவீங்க, உங்க ஜமா சொல்லக்கூடிய செய்திகள்லாம் கரெக்டா தான் இருக்கு, ஆனா நம்ம பள்ளியை நோக்கி தொழவாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க, வரமாட்டாங்க. அவர்களுக்கு சத்தியம் தான் தெரியும், ஆனால் அதை உணர்ந்து விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் ஊரை எதிர்த்து வரக்கூடிய மனப்பொக்கம் இருக்கா இல்லையா, அது அல்லாஹ் நாடுனா மட்டும்தான் கிடைக்கும். இந்த அழைப்பு பணி செய்யும் போதும் நாம் எப்படிப்பட்ட எண்ண ஓட்டத்தில் செய்ய வேண்டும் என்றால், திருமறை குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு மிக அழகாக ஒரு வரலாற்றை நமக்கு கற்றுத் தருகின்றான். சனிக்கிழமை வாசிகளை பற்றி அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகின்றான். அதுல அந்த கூட்டத்தாருக்கு, பனு இஸ்ரவேலர்கள் உள்ள அந்த கூட்டத்தாருக்கு அல்லாஹ் கிட்ட கட்டளை என்னன்னா, சனிக்கிழமை மட்டும் நீங்க மீன் பிடிக்க சொல்லக்கூடாது. நமக்கு எப்படி அல்லாஹ் வெள்ளிக்கிழமை ஓய்வு நாளாக அறிவித்திருக்கின்றானோ அதே போன்று அவர்களுக்கு சனிக்கிழமை எந்த வேலை, நமக்கு ஜிம்மா நேரத்துல மட்டும் நாம வியாபாரம் செய்யக்கூடாது. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சட்டம் தானே, ஜிம்மா நேரத்தில் ஒரு முஸ்லீம் நாம இந்த தொலை நம்ம கடையை தொடர்ந்து வைத்திருக்க முடியாது, வைத்திருக்க கூடாது. ஏன்னா நமக்கு ஒரு நாள் முழுவதும் இல்லை, இந்த ஜிம்மாவுடைய இந்த நேரத்தை அல்லாஹ் வியாபாரம் செய்வது. சூரத்துல் ஜும்மாவை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், 62வது அத்தியாயம். வெள்ளிக்கிழமைகள் வியாபாரம் செய்வது அந்த ஜிம்மாவுடைய நேரத்தில் வியாபாரம் அல்லாஹ் என்ன சொல்லுவான், வியாபாரத்தை விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்கின்றான், வியாபாரம் செய்யக்கூடாது. அதே மாதிரி சனிக்கிழமை வாசலுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை என்னன்னா, சனிக்கிழமை முழுவதும் அவங்க தொழில்கள் மீன்பிடிக்கக்கூடிய தொழில் மீன்பிடிக்க போகக்கூடாது. அப்ப ஆனா அவங்களுக்கு என்ன ஒரு சூழல் வருதுன்னா, சனிக்கிழமை மீன் பிடிக்காம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் மீன்கள்லாம் மேல கடல்ல துள்ளி வரக்கூடிய ஒரு நிலை. அதுல ஒரு சாரார் என்ன செய்தாங்கன்னா, அல்லாஹ் நமக்கு கட்டளை இட்டுதான், அதெல்லாம் இப்ப பார்க்குவாங்க, இப்ப கண்ணு முன்னாடி மீன் தெரியல, இதை பிடிப்போம், நம்முடைய தொழிலை பார்ப்போம், அல்லாஹ்வுடைய கட்டளை எல்லாம் தேவையில்லைன்ட்டு வரம்பு மீறி போய் என்ன செய்தாங்க, அல்லாஹ் விதித்த வரம்புகளை மீறி அல்லாஹை பற்றிய பயம் இல்லாமல் மீன் பிடிக்கக்கூடிய நிலை. இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம்கள் வட்டி வாங்கி வட்டிக்கு கொடுத்து சாப்பிடக்கூடியவங்க இருக்காங்களா இல்ல, வட்டி வாங்குவது ஹராம்னு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல தெளிவாக டிக்ளேர் பண்ணுதான். வட்டி வாங்கக்கூடியவர்கள் அல்லாஹ்விடமும் அவருடைய தூதரிடமும் போர் பிரயோகம் செய்கின்றார்கள் அல்லாஹ் சொல்லுதான். ஆனாலும் முஸ்லிம்கள் வட்டி கொடுக்குறவங்க இருக்காங்களா, யார் என்ன நினைச்சாங்க, நாம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில இப்ப சம்பாதிச்சிருவோம், கடைசி காலத்துல திரும்பிக்குவோம்னு சில பேர் நினைப்பாங்க. ஆனால் யாருக்காவது தெரியுமா அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நாள் வச்சிருக்கா, எப்ப உயிரை கைப்பற்றுவோம் யாருக்கும் தெரியாது. அப்ப நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் சரியாக இன்றைக்கு நாம வாழணும்னா இன்னைக்கு நாம சரியா இருக்கோமா, நாளைக்கு கூட நாளைக்கு சரியா இருக்கணும், நாளை கழிச்சு அன்னைக்கு சரியா இருக்கணும். அப்ப
நான் 2 வருஷம் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு அதன் பிறகு திரும்பி போவார். இப்படிங்கிற சிந்தனையே இஸ்லாத்தின் அடிப்படையில் தவறானது என்பதை நான் புரிய வேண்டும். அப்ப இதுல முதல் சாரர் என்ன செய்வாங்கன்னா, இது மாதிரி அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி நேரடியாக போய் மீன் பிடிச்சிருக்காங்க. இரண்டாவது கூட்டம் என்ன செய்வாங்கன்னா, அவங்க மீன் பிடிக்கல, அவங்க அந்த தப்ப செய்யல, அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறல. ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க மீன் பிடிக்காம கை கட்டி அந்த மீன் பிடிக்கிறவங்களை பார்த்து நீ அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுகின்றாய் என்று சத்தியத்தை சொல்லாமல் மௌனமா இருக்காங்க. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, நம்ம இதுக்கு இந்த வம்பு கும்புக்கு போகணும். நமக்கு இப்பவும் சில பேர் தௌஹீத்வாதிகள் என்ன நினைக்கிறோம், நமக்கு தௌஹீத் கிடைக்குது, அல்ஹம்துலில்லாஹ், நாம போய் தௌஹீத் கடையில தூங்கமா வீட்டுக்கு வந்தோமா நம்ம வேலை முடிஞ்சது. இது மாதிரியான கேட்டகரி. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கு எதுக்கு இந்த இது, நாம கரெக்டா இருக்கோம், நாம எது செய்ய வேண்டாம், இதை யாருக்கையும் சொல்ல வேண்டாம். ஆனா அவங்க தப்பு செய்யல, நல்லா புரிஞ்சு வேண்டும், அவர்கள் தப்பு செய்யவில்லை. ஆனால் அவர்கள் சத்தியத்தை சொல்லாம இருக்காங்க. இது இரண்டாவது கேட்டகரி. மூன்றாவது கேட்டகரி என்ன தெரியுமா, அவங்களும் தப்பு செய்யல, தப்பு செய்யல பார்த்து சொல்லுறாங்க, நீ செய்வது அயோக்கியத்தனம், அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுகின்றாய், அல்லாஹ்வுடைய தண்டனை வரும், அல்லாஹ்வுக்கு பயந்து கொண்டு நன்மையை ஏவி தீமை தடுக்கக்கூடிய நிலையில் மூன்றாவது சாரர் இருக்காங்க. அல்லாஹ்வுடைய வேதனை வரும்பொழுது அந்த கூட்டத்துல முதல் 2 கூட்டத்தாருக்கும் அல்லாஹ்வுடைய வேதனை வந்தது. காப்பாற்றப்பட்டவர்கள் யாருன்னா, யார் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்றார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வால் காப்பாற்றப்பட்டார்கள் என்பதை நாம் அந்த சனிக்கிழமை வாசிகள் நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்ப இதுல இந்த சம்பவத்துல திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த செய்தியிலிருந்து நமக்கு பெற வேண்டிய கருத்தினை என்னன்னா, நன்மையை ஏவி தீமையை தடுக்காமல் நாம் இருந்தால் நாமும் தீமை செஞ்சவங்க மாதிரி தான். அல்லாஹ் யாரையும் தான் காப்பாற்றுவான். நாமும் சரியா இருந்து நன்மையை ஏவி தீமை தடுக்கக்கூடிய நிலையில் இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய வேதனை தண்டனை வரும்போது எப்படி அயோக்கியத்தனம் பண்ணவன் அழிக்கப்படுவானோ அதே மாதிரி அதை தடுக்காமல் அதை பற்றி எச்சரிக்கை செய்யாமல் இருந்தாலும் அவர்களும் அல்லாஹ்வுடைய பார்வையில் குற்றவாளிகள் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த சம்பவத்துல நமக்கு ஒரு படிப்பினை. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பூங்காசாரார் நன்மையை தீமை தடுத்தாங்களா இல்லையா, அவங்கள பார்த்து இரண்டாவது கூட்டம் ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க, அல்லாஹ் அழிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய வேதனை வரக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு எதிராக நீங்க ஏப்பா பிரச்சாரம் செய்யுங்கன்னு கேட்பாங்க. இப்ப நம்மளை பார்த்து சொல்லுவாங்க இல்லையா, வருதாக்காரன் திரும்ப போறான், அவன் காலம் முழு அவ்வளவு செய்தான், நீங்க ஏப்பா போட்டு கட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்றாங்களா இல்லையா, இதை நீங்க திருப்பிட முடியுமாலாம் சில பேர் கேட்பாங்க. ஆனால் அதற்கு அந்த அந்த அல்லாஹ்வுடைய வேதனையில் தப்பித்த அந்த மூன்றாவது கூட்டத்தால் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா, காலும் மௌதிரத்தில் இலா ரப்பிக்கும் அல்லஹும் எத்தகும். அல்லாஹ் அதுல அவங்க அழகாக சொல்லுவாங்க, நாங்க இதை ஏன் செய்வோம்னா எங்களுடைய இறைவனிடத்தில் மறுமையினுடைய விசாரணையின் போது தகுந்த காரணம் கூறுவதற்காகவும், அல்லாஹ் நாடினா நாங்க யாருக்கு செய்வோமோ அவர்கள் இறைச்சம் உடையவராகவும் வரலாம். 2 காரணம் தான். நாங்க முதல்ல சொல்வதற்கு அடிப்படை காரணம் இல்ல, நாளை மறுமையில அல்லாஹ் எங்களை நோக்கி கேள்வி கேட்கும் போது அல்லாஹ்வுடைய அந்த விசாரணையின் போது நாங்கள் பதில் சொல்வதற்காக. இது முதலாவது காரணம். இரண்டாவது என்னது, நாங்க அல்லாஹ் நாடுனா நம்ம யாருக்கு சொல்லுவோமோ அவங்க சத்தியத்தை நோக்கி வந்து விடுவார்கள், அதற்காகத்தான் நாங்க பிரச்சாரம் செய்வோம்னு சொன்னாங்களா இல்லையா, அது ஏகத்துவவாதிகளுக்கு அதுல மிகப்பெரிய படிப்பினை இருக்கின்றது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இதோடு தொடர்பு இன்னும் சில செய்திகளை 2ஆம் நூற்றாண்டு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரஹ்மத்தில் ஆலமீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம ஏகத்துவ பிரச்சார களத்தில் இருக்கக்கூடிய நாம் அடிப்படையில் ஒரு விஷயத்தை நாம் ஆழமாக மனதிலே பதிவு வைக்க வேண்டும். நாம் ஏகத்துவ பிரச்சாரம் நாம் ஒவ்வொருவரும் செய்வது கட்டாய கடமை. இத நாம் எதற்காக செய்ய வேண்டும் என்றால், முதல்ல நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஏற்கனவே நான் சொன்னா இல்லையா, ஒவ்வொருத்தர் மீதும் அல்லாஹ் கட்டாயமா ஆக்கியிருக்கான். ஏதோ இந்த ஆளுங்களுக்கு மட்டும் உரியது கிடையாது, இது ஏதோ நிர்வாகிகளுக்கு மட்டும் உரியது கிடையாது, இது ஏதோ மார்க்கத்தில் பிடிப்போ இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, அனைவரும் செய்ய வேண்டும். இந்த கொள்கையை யார் ஏற்றுக் கொண்டிருக்கின்றோமோ, யார் இதுதான் சரியான கொள்கையில் ஆழமாக மனதில் பதிவு வைத்திருக்கின்றோமோ, நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய பிரச்சாரம் இது. அடிப்படை என்னது, நாளைக்கு அல்லாஹ்வுடைய கேள்வியிலிருந்து நாம் தப்பிவிட வேண்டும் என்பதுதான் அடிப்படை.
இரண்டாவது என்னது, நாம உலகத்தில் நாம நினைப்போமா இல்லையா, நம்ம ஒரு ஆளுக்கு போய் தாவா செய்வோம், அவர் மௌது ஓய்விலிருந்து திரும்பி வந்துட்டா, தர்கா வழிபாட்டிலிருந்து திரும்பி வந்துட்டா, அல்லாஹ் நாடினால் அப்படி வந்துவிட முடியும் என்கின்ற அடிப்படையில் இந்த தாவா பணியை நாம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதுல நாம நம்முடைய பகுதிகளில் நமக்கு தாவா பணி எப்படி எல்லாம் செய்ய முடியும்னா, நம்முடைய ஜமாத் சார்பாக பல்வேறு விதமான பிரச்சாரங்கள் நடக்கும். ஒரு பகுதியில் ஒரு திருமண கூட்டம் நடக்குதுங்க, நாம எல்லோரும் பேச்சாளர் கிடையாது. நம்ம நினைக்கலாம், சில பேர் எனக்கு தான் பேச தெரியாத, சில பேருக்கு பேச தெரிஞ்சா அவங்க பேச்சின் மூலமாக தாவா செய்ய முடியும். சில பேர் நல்லா எழுதுவாங்க, எழுத்தின் மூலமாக தாவா செய்ய முடியும். சில பேருக்கு நல்லா எழுத கொடுத்துருப்பாங்க, நமக்கு பேச்சாற்றல் எழுத்தாற்றல் இருக்காது. ஆனால் அந்த தாவா படிக்க நாம் ஒத்தாசையாக இருக்க முடியும். ஒரு பிட் நோட்டீஸ் உள்ள ஒரு பிட் நோட்டீஸ் வருதுன்னா அதை நாம மதிப்பு மிக்கதாக முதல்ல பார்க்கணும். இதன் மூலமாக நாம் ஒரு தாவா செய்கின்றோம் என்கின்ற எண்ணத்தோடு பார்க்க வேண்டும். அதை 10 பேருக்கு போய் கொடுக்கணுங்களா, 10 பேருக்கு தாவா செய்த நன்மை நமக்கு கிடைக்கும். எல்லா கொடுத்து ஒரு நிகழ்ச்சி பற்றி ஒரு போஸ்டர் இருக்கு, நம்ம ஒரு வாரி எடுத்துட்டு போய் நம்ம ஒட்டுக்கணும், பசை எடுத்துட்டு போய் ஊருக்குள்ள ஒட்டிட்டோம். ஊர்ல உள்ள 1000 பேரோ இல்ல 2000 பேருக்கோ அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்த நன்மை நமக்கு கிடைக்கும். சில பேர் நம்ம என்ன நினைப்போம், ஒரு திருமண கூட்டம் நடக்கு, நமக்கு தெரிஞ்ச செய்தியை தான் அங்க பேச போறாங்க, ஆனாலும் நம்ம போய் அங்க உட்காரணும். ஏன், அல்லாஹ்வின் நினைவு கூறக்கூடிய ஒரு சபை, மலக்குமார்களுடைய அந்த பிரார்த்தனை நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக நாம அதுல போய் உட்காரும் போது நம்ம ஊர்லயே ஒரு திருமண பிரச்சாரம் நடக்குதுங்களா, ஒரு 100 பேர் அந்த இடத்துல ஒண்ணு கூடுறாங்கன்னா ஊர்ல உள்ள மற்ற மக்கள் அது என்னன்னு பார்ப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்கு. தாவாவுடைய அடிப்படை அதாங்க. வெறுமனே ஒரு ஆள் ஒரு முக்கிய பேசிக்கிட்டு தான் யாருமே அதை கண்டுக்கிட மாட்டாங்க. 10 பேர் நிற்கும்போது ஒரு ஆள் பேசிக்கிட்டு தான் அது பெரிய கவனம் பெறாது. 100 பேர் கீழே பேசுறாங்க, ஊர் ஃபுல்லா பார்ப்பாங்க, என்ன பேசுறாங்க, என்ன தகவல் சொல்றாங்க. ஏன் ஒரு 500 பேர் இருந்து ஒரு ஆள் பேசுறாங்க, ஏதோ முக்கியமானதா இருக்காங்க, அவங்க சேர் போட்டு உட்காருவாங்க. அப்ப தாவாவை நாம இப்படி எல்லாம் கொண்டு போக முடியும். நமக்கு பேச முடிந்தால் பேச்சின் மூலமாக, எழுத்தின் மூலமாக, நாம போய் சும்மா அந்த சபையில உட்காருவதன் மூலமாக, வீடுகளில் போய் கொடுப்பதன் மூலமாக, திருமண கூட்டம் நடக்கும், இங்கிருந்து ஒரு 2 ஸ்பீக்கரை தூக்கிட்டு போய் வைப்போம், ஒரு 2 டேபிளை தூக்கிட்டு போய் வைப்போம். இது எல்லாம் அல்லாஹ்விற்கு நன்மைக்குரிய காரியம் என்று நாம் வர வேண்டும். இது யாரும் என்னவில்லை, நம்முடைய சுய லாபத்திற்காக, உலகத்தில் நமக்கு எதை கிடைக்குங்கிறதுக்காக செய்யல. நாம செய்யக்கூடிய இந்த திருமண பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டம், தாவா பணிகள் அனைத்தும் மறுமையில அல்லாஹ்விற்கு வெற்றி கிடைக்கும் என்பதற்காக செய்கின்றோம். அப்ப இந்த எண்ணத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த களத்தில் இறங்கி வேலை செய்வதன் மூலமாக, இப்படி நாம பேச்சின் மூலமாக, எழுத்தின் மூலமாக, உடல் உழைப்பின் மூலமாக, சில பேருக்கு எல்லாம் நிறைய பொருளாதாரத்தை தந்திருப்பான். இந்த இடத்துல ஒரு மீட்டிங் போடுங்க, என்ன செலவாகும், 10,000 அவ்வளோ, நான் காரணம் ஏதாவது பொறுப்பெடுக்கின்றார். அவர் பொருளாதாரத்தின் மூலமாக இந்த தாவாவிற்கு உதவுகின்றார். இப்படி நம்முடைய முயற்சிகளை இந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக நோக்கம் என்னது, முதல்ல அல்லாஹ்விடத்திலே நாம் மறுமையில அல்லாஹ்வுடைய விசாரணை சந்திக்கும் பொழுது நாம் தப்பிக்க வேண்டும் என்பதால் அடிப்படை நோக்கம். அல்லாஹ் நாடினால் அந்த மக்கள் மேல்வழிக்கு வரலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தோடு இந்த பிரச்சார பணிகளை தொழில் நாம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வல்ல ரஹ்மான் நம் அனைவரும் இறுதி மூச்சுள்ளவரை இந்த ஏகத்துவ கோவிலில் உறுதியாக வாழ்ந்து அதனை வளர்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அப்படிப்பட்ட ஆன்மீக ரீதியான மனப்பக்குவத்தை நம் அனைவருக்கும் தந்தை உருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.